வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். ஸ்கேட்டிங்கில் புல்கட்டு தூக்கி சென்ற ஸ்கேட்டிங் வீரர். அம்மா வண்டி வாங்கி தராததால் ஸ்கேட்டிங் கற்றுக்கொண்டேன் என கூறியது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அம்மாவால் இன்று நான் ஸ்கேட்டிங் வீரர் என ஆனந்த கண்ணீர். சம்மர் விடுமுறையில் ஷார்ட் பிலிம் செய்யலாம் என தென்னை மரத்திற்கு கயிறுகளை கட்டி ஸ்டண்ட் செய்த இளைஞர். வண்டியின் உரிமையாளர் கத்தி கதறியது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு எலியை பிடிக்க 6 நாய்கள். எலியை கோட்டை விட்டு விட்டு ஒன்றன் பின் ஒன்றாக ஓடிய நாய்கள். நாயின் ஓனருக்கிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரிக்கெட்டில் வெற்றியை கொண்டாட 200 ரூபாய்க்கு வந்த பெண்களை விட்டுவிட்டு 500 ரூபாய்க்கு வந்த ஆணை வைத்து வெற்றியை கொண்டாடிய வீரர்கள். விழா குழுவினருக்கிடையே அதிர்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஆழ்த்தியுள்ளது. 2 கிராம் சீஸுக்கு ஆசைப்பட்டு எலி சுவற்றில் மாட்டிக்கொண்டது அதன் காதலிக்கிடையே பதட்ட நிலையில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் விரிவான செய்திகளை காணலாம். வீட்டில் வண்டி வாங்கி தராததால் இன்று ஸ்கேட்டிங் வீரர். அம்மா மற்றும் மகன் பெருமிதம். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, அந்த பையன் ரொம்ப நாளா வீட்டில் வண்டி வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்கட்டு இந்த மாதிரி விவசாய வேலை செய்யறதுக்காக. அவங்க வண்டி வாங்கி கொடுக்கறதுனால ஸ்கேட்டிங் ஒன்று வாங்கிக்கின்னு ஸ்கேட்டிங் கற்றுக்கினாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதே விவசாய வேலை செய்யறதுக்காக தான். அதுக்கு அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, என் பையன் இப்போ ஸ்கேட்டிங் வீரரா மாறினிக்கிறான், அதாவது எனக்கு வேலை கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆனந்த கண்ணீர்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், பரவாயில்ல ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நான் எதுவும் நினைக்கவே இல்லையே. நீ நினைக்க மாட்டேன்னு தெரியும். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் என்னன்னா, வண்டி வாங்காம எனக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப பெருமிதப்படுறாங்க. அதாவது பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, வண்டி வாங்குற செலவு எல்லாமே மிச்சம்னு சொல்றேன். சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள், ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வண்டியை கடன் வாங்கியதும் வண்டியின் உரிமையாளர் கதறியதும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா, சம்மர் லீவ்ல ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் யோசிச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு சில காலேஜ் பசங்க. அந்த சீனுக்கு ஜெயம் படத்துலயோ மலை படத்துலயோ அந்த இது வரும்ல, அந்த மாதிரி வண்டியை கட்டி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கினத்துக்கு போனவரை வண்டியை வாங்கி ஒரே 2 நிமிஷம் தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊஞ்சல் ஆடி உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் இவரும் கெஞ்சி கூத்தாடி கேட்டு பார்த்துன்னு இருந்துக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கத்தி கதற ஆரம்பிச்சுக்கிறாரு, வண்டி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடிச்சு பிடிச்சி வண்டியை வாங்கிக்கின்னு முட்டையை வாங்கின்னு போனா சாப்பிட்ட தட்டு குண்டாவெல்லாம் கழுவிட்டுக்கிறாங்க அந்த நபரோட ஃபேமிலி. இந்த பக்கம் இவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. 2வது முறை வேற ஒருத்தர் வண்டியை வாங்கி அதை விட்டு ஓசலான்னிக்கிறாங்க இவங்க. அதை பார்த்ததும் முட்டை வாங்க வந்தவருக்கு ஒரே ஷாக்கு. டே, இன்னும் முடியலையடா உங்களுது அப்படின்ற மாதிரி. 2வதா வந்தவர் என்ன வாங்க வந்தாரு அப்படின்றதே இது வரைக்கும் விஷயமே இருக்குது. ஆமா, என்ன வாங்க வந்தான்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்டா உனக்கு சொன்னாலையும் குத்தமா இருக்குது, சொல்லாலையும் குத்தமா இருக்குது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள், ஒரு எலியை பிடிக்க 6 நாய்கள் சென்றும் எலியை பிடிக்காததால் நாயின் ஓனருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, அந்த நாயோட ஓனர் வீட்டில் இருக்கிற எலிக்கு மருந்து வாங்கி வச்சுருக்கிறாரு. அந்த எலியை கொள்ளை எலி, அதாவது கொள்ளையில் இருக்கிற எலி மருந்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற 6 நாயையும் கூட்டு பாரு, இந்த குழியில தான் அந்த எலி இருக்குது, நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு. அந்த நாய் எல்லாத்துக்கும் எஸ் பாஸ் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலியை 6 நாயும் கோட்டை விட்டுருச்சு. இது பார்த்தேன்னா நாயோட ஓனருக்கு சோகத்தையும் அதிர்ச்சியையும் நிலையில ஆழ்த்தியுள்ளது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ரொம்ப சோகமா சொல்ற? இல்ல, அந்த நாய் எலியை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும், எலி கறி கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும், அதனாலதான். சீ, கர்மம் பிடிச்சவனே. எப்பா கிடைச்சிருந்தா உனக்கு எட்டு வந்துருப்பான்பா. எப்பா, நீ எனக்கு 800 தேவையில்ல. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள், கிரிக்கெட் விளையாட்டில் வெற்றிகளை கொண்டாட 200 ரூபாய்க்கு வந்த பெண்களை விட்டுவிட்டு 500 ரூபாய்க்கு வந்த ஆணை வைத்தது ஊர் பெருசு மற்றும் தலைவருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாரும் சிங்கிள் அப்படின்றதுனால ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணவரே, சரி உங்க பொம்பளை சோக்கில் சுற்றுவாங்க, அதனால நம்ம ஆம்பளையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு வந்த பெண்களை விட்டு 500 ரூபாய்க்கு ஆண் டான்ஸரை வச்சிருக்கிறாங்க. சரி, உங்க மேட்ச் ஒழுங்கா விளையாட
விளையாட மாட்டாங்க, பொம்பளை சோக்குலேயே சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியவர். இது பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற பெருசுங்களுக்கு தலைவருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமே ஆகிட்டு இருக்குது. என்னடா 200 ரூபாய்க்கு வந்தவங்கள விட்டுட்டு காசு இன்னும் செலவு பண்ணி 500 ரூபாய் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்தினுக்கிறாரு. தலைவரை விட ஊர் பெருசுங்க தான் வந்து ஓவராக சவுண்ட் விட்டுனுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஆயா சரியாக கவனிச்சிருந்தா பெருசுங்க ஏன் சவுண்ட் விடுது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம். அருள் 2 கிராம் சீஸுக்கு ஆசைப்பட்டு சுவற்றில் மாட்டிக்கொண்ட எலியின் காதலியை பயத்திலும் பதட்ட நிலையிலும் ஆழ்த்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்னாச்சுன்னா ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஒரு வழியாக ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணும்போதே நம்ம லவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீஸ் இருக்குது, நான் எத்தனை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது செவுத்துல வந்து மாட்டிக்கிச்சு. இந்த எலிக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா இது, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தான் இப்போ மீட் பண்ணி டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தோன்னா நைட்டு மாட்டு வந்து காலையிலே தான் ட்ரில் பண்ணி அந்த எலியை வந்து காப்பாற்றி அந்த லவர் கூட சேர்த்துனுக்குறாங்க. இது சேர்த்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக்கப் ஆன ஒருத்தர். சரி, நமக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, இதாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லவர் கூட அதை வந்து சேர்த்து விட்டுனுக்குறாரு அந்த ஆளு. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நல்ல மனசு தான்பா. நீயும் ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் மாட்டிக்குவேன், அங்கே நான் தாண்டி வரணும் குட்டி. சரி சரி, நான் எதுவும் பேசல, விடுப்பா. ஏன், ஏதாச்சும் சொல்லு, நீ தான் தைரியமாக நல்லாச்சே. இப்போ நான் எதுவும் பேசல. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.